ஹாய் கேஸ், வெல்கம் டு ஸ்டுடியோஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, திரையரங்குல தியேட்டர்ல சும்மா வெறித்தனமா ஓடிட்டு இருக்க ரெட்ரோ படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளான கண்ணாடி பூவோட வீடியோ சைனிங் வந்திருக்கு. ஸோ வேற மாதிரி இருக்க போகுது. கண்டிப்பா படம் எப்படி இருந்தோ அந்த சாங் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த சாங் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சாங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச சாங். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் சிங்கிளா வந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து ஒரு இந்த எம்மா எம்மா காதல் பண்ணுமான்னு வந்து 7ஆம் வரியில் வரும். அதே மாதிரி டச் தான் இந்த இதுலயும் இருக்கும். ஸோ பயங்கரமா இருக்க போது. ஸோ வாங்க பார்க்கலாம். 3, 2, 1. சூர்யாவோட அந்த கண்ணு வந்து அப்படியே பேசுங்க. அப்படியே சொல்லுவாங்க எல்லாரும் பேசுன்னு. ஏன் பேசணும்னு என்ன சொல்றேன்னா, அந்த வலியை வந்து அப்படியே நம்ம கண்ணில் காட்டும். அந்த முகத்தை பார்த்தா தெரியும் இவன் வந்து அந்த பெயின்ல எவ்வளோ பெயினை வந்து காட்டுறான் அப்படின்னு. சில பேர் அழுற மாதிரி காட்டுவாங்க, சில பேர் வந்து சோகமாக இருக்கு காட்டுவாங்க. ஆனால் இதில் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன ஆங்கிரி ப்ளஸ் அந்த ஒரு எமோஷனல் லுக் இருக்கும். வேற மாதிரி இருக்கும். அந்த லுக்கை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இதுலேயும் அந்த பாட்டு வந்து அந்த எமோஷனை வந்து அப்படி தாங்கி பிடிச்சிருப்பாரு சூர்யா சார். இந்த படத்துலேயே வந்து எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்ச சாங். ஏன் சொல்கிறேன்னா, அந்த ஒரு பெயின், அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த லவ், அது ஒரு வேற மாதிரி சாங்கு. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட அந்த எம்மா அந்த மாதிரி சாங் தான் இதுவுமே. இது வந்து ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பீஸ் தான் சந்தோஷ் வாய்ஸில். சில பேர் சொல்லுவாங்க சந்தோஷ வாய்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கரகரட்டு இருக்குன்னு. பட் இதே மாதிரி ஒரு டெம்போல இதே மாதிரி ஒரு மெலடி கேட்கும் போது அது வந்து பெயினுங்க. அப்படி எனக்குலாம் இன்னும் சிறுன்னு அப்படி இந்த ஊசி போட்ட மாதிரி இருக்கும். அப்படி ஒரு சுருக்குன்னு ஏறும். அப்படி ஒரு சாங்கு, அப்படி ஒரு வாய்ஸு, நல்ல மியூசிக் வேற போட்டு வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க. படம் வந்து வெறித்தனமாக இருந்துச்சு. கண்டிப்பாக போய் பாருங்க. தியேட்டரில் செம்மையாக இருக்க போகுது. இந்த படம் வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ஒரு படம் தான். வேற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக 2 படமே நீங்கள் போகலாம். டூரிஸ்ட் ஃபேமிலி ஆகட்டும், இந்த படமும் போகலாம். 2 படமே டாப் கிளாஸு. அது வந்து ஃபுல்லி என்டர்டைன்மெண்ட்டு, ஃபன்னி, ஃபேமிலி. பட் இங்கே வந்து கல்ட்டு கிளாசிக்கு ஃபைட்டாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், கொஞ்சம் இந்த வர்ற காமெடியாக இருக்கட்டும், எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு. சரி வாங்க நம்ம சாங்குள்ளேயே சொல்லுவோம். இந்த சாங் வந்து கிட்டத்தட்ட எப்படின்னா, சூர்யா தான் ஜெயிலில் இருப்பார் சின்ன ஒரு பெயினால். அது வந்து ஸ்பாயிலர் பண்ண விரும்பலை. நீங்கள் சாங்கில் தான் சொல்கிறது எப்படின்னா, அந்த வந்து லவ்வர் வந்து இன்னும் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது வேற மாதிரி இருக்கும். கல்யாணம் பண்ண சொல்லும் போது ஓகே அந்த காதல் வந்து அப்படி திரும்பி வரும். இது வந்து எங்கே வந்து இந்த பெயின் வந்து காட்டுவாருன்னா, கிட்டத்தட்ட அயன் படத்துலையா இருக்கட்டும், இந்த எம்எம் அந்த படத்துலையுமே வந்து அந்த ஸ்ருதிஹாசன் வந்து சூர்யாவை வந்து ஏமாத்துறாங்க ஒரு சைனில் வந்து. அப்போ வந்து ஒரு பெயின் கட்டிருப்பாரு. அதே மாதிரி பெயின் தான் இதுலேயும். அந்த ஒரு லவ் தாங்க வேற மாதிரி இருக்கு. வேற மாதிரி கண்டிப்பாக வந்து சொல்ல வார்த்தையே இல்லை. ஸோ பயங்கரமாக இருக்கும். செம்மையாக இருந்துச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு செம்மையான வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.